ஸோ இந்த ப்ரெசன்டேஷன்ல இருந்து நீங்க என்ன கத்துக்கலாம் அப்படின்னா, கிரிப்டோ கரன்சினா என்ன, பிளாக் செயின்னா என்ன, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா என்ன, அண்ட் அது ஃபைனான்ஷியல் செக்டார்ல எங்க யூஸ் ஆகும், அண்ட் இப்போ வந்து ஏஐ, பிளாக் செயின் அண்ட் கிரிப்டோ கரன்சியை வந்துட்டு மர்ஜ் பண்ணா நம்மளுக்கு என்ன எண்ட் ரிசல்ட் கிடைக்கும், அண்ட் இதுக்கான ஃபியூச்சர் என்ன, அண்ட் இது இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான சேலஞ்சஸ் என்ன அப்படின்றது வந்துட்டு நம்ம இந்த ப்ரெசன்டேஷன்ல பார்க்க போறோம். ஸோ கிரிப்டோ கரன்சினா என்ன? இது நம்ம இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கிரிப்டோ கரன்சின்றது ஒரு டிஜிட்டல் கரன்சி, இல்லை ஒரு அசெட்னு சொல்லலாம். இதை வச்சுட்டு நம்ம டிரான்சாக்ஷன் புதுசாக கிரியேட் பண்ணுறது எல்லாமே பண்ணிக்கலாம். இது வந்துட்டு ஒரு கம்ப்ளீட்லி டீசென்ட்ரலைஸ்டு கரன்சி. ஸோ இதுக்கு வந்துட்டு ஒரு சென்ட்ரல் அத்தாரிட்டியோ யாரோ எதுவும் கிடையாது, ஆர்பிஐ மாதிரி. அண்ட் கிரிப்டோ கரன்சி ஆரம்பிச்சது வந்துட்டு 2009 சதோஷி நாகமோட்டோ அப்படின்ற ஒருத்தர் வந்து பிட்காயின் அப்படின்னு ஒன்று விட்டு ஆரம்பிச்சாரு. ஸோ இதுக்கான ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ளேஷனை குறைக்கணும், அண்ட் ஒரு டிரான்ஸ்பரண்ட் கரன்சியா இருக்கணும், எல்லாருக்குமே வந்துட்டு என்ன நடக்குதுன்னு தெரியணும், ஒன் வேர்ல்டு ஒன் கரன்சி அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல எடுத்துட்டு வந்தது தான் பிட்காயின் அண்ட் கிரிப்டோ கரன்சி. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு பிளாக் செயின்னா என்னன்னு பார்க்கலாம். பிளாக் செயின் வந்துட்டு ஒரு டீசென்ட்ரலைஸ்டு டிஸ்ட்ரிபியூட்டட் லெஜர். இதில் வந்துட்டு உங்களுக்கு வந்து டேட்டாலாம் ஒரு பிளாக்காக ஒரு சீக்வன்ஸாக போய் ஸ்டோர் ஆகும் இன்டர்நெட்டில். அண்ட் இது வந்துட்டு இதுவும் டீசென்ட்ரலைஸ்டு, இது டிரான்ஸ்பரண்டாக இருக்கும். உங்களுக்கு என்னெல்லாம் டேட்டா உள்ள நடக்குது, உள்ள என்ன ப்ராசஸ் நடக்குதுன்றது எல்லாமே தெரியும். அண்ட் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் இல்லை ஒவ்வொரு ஆக்ஷனுமே வந்துட்டு உங்களுக்கு ரெக்கார்டே இருக்கும். அண்ட் அதை வந்துட்டு யாராலையும் ஹேக் பண்ண முடியாது, மாற்ற முடியாது. ஸோ இதனால வந்துட்டு ஒரு ஹையர் ட்ரஸ்ட் லெவலில் இது இருக்கும், அண்ட் சேஃப்டி வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இது வந்துட்டு பிளாக் செயின் டெக்னாலஜி. அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா என்னன்னா ஒன்றும் இல்லைங்க. சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு மஷீனுக்கு மனுஷனை மாதிரி யோசிக்கக்கூடிய திறன் கொடுக்குற டெக்னாலஜி பேர் தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஒரு டாஸ்க்கை ரெகுலராக பண்ண சொல்லி சொல்லி அதை வந்துட்டு ஒரு மனுஷன் மாதிரி யோசிக்க வைக்கிறது தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இது வந்துட்டு ஃபைனான்ஷியல் செக்டார்ல எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னா, ரிஸ்க் அசஸ்மெண்ட். ஸோ இப்போ வந்துட்டு ப்ரீவியஸாக நடந்த டிரான்சாக்ஷன்ஸு, ப்ரீவியஸாக வந்துட்டு என்ன ட்ரெண்டில் இருந்திருக்கோ அதெல்லாம் பார்த்துட்டு ஃபியூச்சரில் என்ன நடக்க போகுது அப்படின்றதையும் ப்ரெடிக்ட் பண்ணலாம். அண்ட் இதில் என்ன ரிஸ்க் இருக்கு, ஸோ டேட்டாவெல்லாம் வந்துட்டு பார்த்துட்டு எங்கெல்லாம் வந்துட்டு லூப் ஹோல் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சு அங்கே ரிஸ்க் என்ன இருக்குன்றதை ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அண்ட் ஃப்ராட் டிடெக்ஷன் வந்துட்டு அதான் சொன்ன மாதிரி ஒரு பேட்டர்ன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஏதாச்சும் ஒரு பேட்டர்ன்ல வந்துட்டு கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருந்துச்சுன்னா, ஸோ இது வந்துட்டு ஃப்ராடு அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். அண்ட் இப்போ ஒரு பிளாட்ஃபார்ம்னு எடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கஸ்டமர் சர்வீஸ் வேணும். ஸோ அதுக்குன்னு வந்துட்டு நீங்க ஒவ்வொரு கஸ்டமருக்கும் ஒவ்வொரு மனுஷன் அப்படின்னு உட்கார வச்சா கண்டிப்பா பத்தாது. ஸோ அதனால வந்துட்டு ஏஐ யூஸ் பண்ணி சாட்பாட்ஸை வச்சு நீங்க வந்து எண்ட் யூசர் வந்துட்டு எனக்கு இந்த டவுட் இருக்கு, இதெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்றத ஏஐ கிட்டயே நம்ம கத்துக்கலாம். அண்ட் ப்ரிடிக்டிவ் அனாலிசிஸ். இப்போ வந்து ஒரு மார்க்கெட் இருக்குன்னா அதுல வந்து கண்டிப்பா ஏற்றக்குறையும் இருக்கும். ஸோ அதையெல்லாம் பார்த்துட்டு ஃபியூச்சர்ல இது எப்படி இருக்கும் அப்படின்றத வந்துட்டு கணிக்கிறது தான் ப்ரெடிக்டிவ் அனாலிசிஸ். இதையும் வச்சு ஏஐ வச்சு இது பண்ணலாம். ஸோ இந்த ஏஐ, பிளாக் செயின் அண்ட் கிரிப்டோ கரன்சி இது மூணுமே சேர்ந்தா என்ன நடக்கும், என்னெல்லாம் பண்ணலாம் மெயினா அப்படின்றத பார்க்கும்போது நம்மளுக்கு என்ஹான்ஸ்டு செக்யூரிட்டி தருதுங்க. இப்போ வந்துட்டு பிளாக் செயினை வந்துட்டு மேனுவலா ஹியூமன்ஸ் கோட் பண்றதை விட ஏஐ கிட்ட கொடுத்து நம்ம வந்துட்டு ஒரு பிளாக் செயின் கிரியேட் பண்ணி கொடு, சேஃபா பண்ணி கொடு அப்படின்னு கொடுத்தா ரொம்ப சேஃபா இருக்கும். அண்ட் உங்களுக்கு வந்துட்டு எஃபிஷியண்டா இருக்கும். அதே மாதிரி சொன்ன மாதிரி ப்ரெடிக்டிவ் அனாலிட்டிக்ஸ், ஒரு ட்ரெண்ட் பார்த்துட்டு இப்போ ஒரு காயினோட விலையை பார்த்து இது முன்னாடி எப்படி இருந்துச்சு, இது அப்புறமா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுக்கறதுக்கு ஏஐ அண்ட் பிளாக் செயின் யூஸ் பண்ணலாம். அண்ட் சொன்ன மாதிரி ஃப்ராட் டிடெக்ஷன், இதுல வந்துட்டு ஃப்ராடுக்கு சான்ஸ் இல்லை, பட் சின்ன மைன்யூட் சேஞ்ச் இருந்தா கூட நம்ம கண்டுபிடிக்க முடியும் ட்ரெண்ட்ல. அண்ட் ஆட்டோமேஷன், இப்போ ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா ஒரு வெண்டிங் மிஷின் எடுத்துக்கோங்க. வெண்டிங் மிஷின்ல வந்துட்டு உங்களுக்கு நிறைய ஸ்நாக்ஸ், ஜூஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அது இருக்கிற ஸ்லாட்டை வந்துட்டு நீங்க ஒரு பிளாக்கை வச்சுக்கோங்க. அதுல இருக்கிற கண்டென்ட்ஸ் வந்துட்டு டேட்டா. ஸோ இப்போ உங்களுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிற செகண்ட் காலம்ல இருக்கிற ஐட்டம் வேணும் அப்படின்னா நீங்க காசை போட்டுட்டு அதுக்கான பட்டன் அமுத்துவீங்க, அது மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும்.
ஸோ இது வந்துட்டு நீங்க உள்ள போய் எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. இது நீங்க ஒரு பட்டன் அழுத்துனீங்கன்னா தானா அது உங்ககிட்ட வரும். ஸோ இது வந்துட்டு ஆட்டோமேஷன்னு சொல்லலாம். அண்ட் மார்க்கெட் இன்சைட்ஸ் அதே மாதிரி இப்போ நம்ம வந்துட்டு ட்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ப்ரெடிக்ட் பண்றோம்ல. ஸோ இது வந்துட்டு எந்த நேரத்துல நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்போ வேண்டாம் அப்படின்றத சொல்றதுக்கும் இது யூஸ் ஆகும். ஸோ என்னதான் வந்துட்டு ஒரு டெக்னாலஜியா இருந்தாலும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்குன்றதுக்கு நிறைய சேலஞ்சஸ் வரும்ல. ஸோ அதெல்லாம் என்னது அப்படின்னு பார்க்கும்போது ஸ்கேலபிலிட்டி ஒரு இது வருது. ஸ்கேலபிலிட்டி அப்படின்னா என்னன்னா, நம்ம ஒரு சின்ன டேட்டாவா இருந்தா நம்ம ஈஸியா பண்ணிடலாம். பெரிய டேட்டாவா இருக்கும்போது அதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியும். ஸோ பெரிய டேட்டாவா இருந்தா அதோட ப்ராசஸிங், அதோட எஃபிஷியன்சி எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கும். ஸோ அதுக்கு வந்துட்டு ஏஐ அல்காரிதம்ஸ் வச்சு நம்ம ஸ்கேல் பண்ணிக்கலாம். அண்ட் டேட்டா பிரைவசி அண்ட் செக்யூரிட்டி. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏஐ வந்துட்டு ஹேக்கபிள். எஸ். பட் இதை வந்துட்டு நம்ம பிளாக் செயின்ல ரன் பண்ணும்போது இட் பிகம்ஸ் சூப்பர் சேஃப் அண்ட் செக்யூர் டு யூஸ். ஸோ இதை வந்துட்டு ஹேக் பண்றது அப்படின்றது ஒரு கஷ்டமான விஷயம், முடியவே முடியாது. ஸோ இது ஒரு கன்சர்ன். அண்ட் எத்திக்கல் கன்சிடரேஷன். இப்போ வந்துட்டு ஒரு ஏஐ வந்து ஒரு டெசிஷன் எடுக்குது அப்படின்னா அது எதனால எடுக்குதுன்றதை நம்மளால பார்க்க முடியாது. ஸோ இதை வந்துட்டு பிளாக் செயின் யூஸ் பண்ணி பண்றதுனால நம்ம என்ன பிளாக்ல என்ன டெசிஷன் எடுத்திருக்குன்றதை நம்ம ஈஸியா பார்க்க முடியும். அண்ட் ஃபியூச்சர் டைரக்ஷன்ஸ். இதோட எதிர்காலம் எப்படி இருக்கு, எந்த சைடு வழியா போகுது அப்படின்னு பார்க்கும்போது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ இப்போ வந்துட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல இருக்கு இந்த மிக்சர் ஏஐ அண்ட் பிளாக் செயின் வச்சு யூஸ் பண்ற டெக்னாலஜி ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல இருக்கு. இது ஃபர்தரா எடுத்துட்டு போறதுக்கு வந்துட்டு நிறைய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ஸ் நடந்துட்டே இருக்கு. அண்ட் இதை வச்சு கிரிப்டோ கரன்சி எப்படி பேஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இதுவும் போயிட்டு இருக்கு. இன்டர் ஆப்பரபிலிட்டினா ஏஐ அண்ட் பிளாக் செயின் வச்சு உங்களுக்கு ஒரு புது ப்ராடக்ட் கொடுக்கறது அப்படின்றது வந்துட்டு இப்போதைக்கு மோஸ்டா வந்துட்டு ஹெல்த் கேர் செக்டார்ஸ்ல நடந்துட்டு இருக்கு. ஏன்னா பேஷண்ட் டேட்டா, பேஷண்ட் ஒரு ப்ரைவசி அதெல்லாமே வந்துட்டு இப்போ நிறைய இடத்துல பிளாக் செயின் அண்ட் ஏஐ வச்சு உங்களுக்கு கம்பைன் பண்ணி உங்களுக்கு ஸ்டோர் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஃபர்தரா வந்துட்டு நிறைய ஃபீல்ட்ஸ்ல வரும் அப்படின்ற ஒரு இது இன்டர்ஆப்பரபிலிட்டி. எஜுகேஷன் அண்ட் அவேர்னஸ். இப்போ நம்ம நடத்துற பிஸ்னஸ் அண்ட் டெக்னிக்கல் ட்ரைனிங் இது எல்லாமே வந்துட்டு ஒரு எஜுகேஷன். உங்களுக்கு வந்துட்டு கிரிப்டோ கரன்சியோட இது அதோட அவேர்னஸ் கொடுக்கறது அது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு எஜுகேஷன். ஸோ இது வந்துட்டு நம்ம மட்டும் பண்ணாம காலேஜஸ் அண்ட் ஸ்கூல்ஸ்லயும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டே வராங்க. ஸோ இது வந்துட்டு எல்லாருக்கும் போய் சேரணும். அண்ட் பிளாக் செயின் வந்துட்டு எல்லாரையும் தொட்டுதான் தீரும். ஏன்னா இது வந்துட்டு ஒரு அட்வான்ஸ்டான டெக்னாலஜி அண்ட் இது இல்லாம வந்துட்டு வெப்3 இருக்கவே இருக்காது. ஸோ இது சொல்லி நான் கன்க்ளூட் பண்ணிக்கிறேன்.